வந்து எளிதில் ஜீரணம் ஆகிறதுக்கோ, நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கோ, நம்ம என்ன பண்ணணும்னா, வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வந்து பூண்டு குழம்பு செய்து சாப்பிடணும். நம்ம டெய்லியுமே நம்ம வந்து பூண்டு குழம்பு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். ஏதாவது ஒரு வகையில் வந்து சட்னிலேயோ, பருப்பு குழம்புலையோ நம்ம 4, 5 பற்கள் பூண்டு போட்டுட்டு தான் இருப்போம். மசாலா குழம்பு வச்சாலும் பூண்டு சேர்த்துக்குவோம். ஆனால் தனியாகவே பூண்டு குழம்பு எந்த காய்கறியுமே இல்லாமல் வெறும் பூண்டுவே போட்டு சின்ன வெங்காயம் நிறையா போட்டு செய்கிற இந்த குழம்பு வந்து ஒரு நாள் நம்ம சாப்பிட்டோமா வயிறு உபாதைகள் எதுவும் இல்லாமல் க்ளீனாக இருக்கும் வயிறு. ரெண்டாவது எந்த ஒரு செரிமான குளறும் இல்லாமல் நல்லா இருக்கும் வயிறு வந்து நல்லா ஆக்டிவேட்டாக நல்லா நம்மளுடைய அடுத்த நாள் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பூண்டு நிறைய சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கணும். இதில் கடுகு உளுத்தம் பருப்பை போட்டு வெந்தயம் கொஞ்சம் போட்டு பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நான் வந்து இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். கண்ணாடி பதம் மாதிரி வர அளவுக்கு வந்து இந்த பூண்டை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் கண்ணாடி பதம் வர மாதிரி வதங்க பூண்டும் நல்லா வதங்கிடணும். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டு பாருங்கள் எப்படி கண்ணாடி மாதிரி எழுந்திரிச்சு வெங்காயம். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கணும். மஞ்சள் போட்டு உப்பு போட்டுக்கணும். மஞ்சள் கொஞ்சம் நல்லா வதங்கிடணும். கண்ணாடி பதம் மாதிரி வந்துட்டு மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துங்க. எப்பயுமே வந்து அயோடின் சால்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு கடையில் விற்கிறாங்க இல்லைங்க, அதெல்லாம் வாங்காமல் மேக்ஸிமம் கல் உப்பு கடலில் இருந்து கிடைக்கிற கல் உப்பு பாக்கெட்டில் வந்து கொடுக்குறாங்கல்ல, அது நம்ம வாங்கி உபயோகப்படுத்தணும். அதில் தான் நமக்கு எல்லா முழு சத்துக்களும் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் நம்ம தனி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கிறத நாம் வந்து வாங்கி நம்ம வந்து அதை மோஸ்ட்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாத்தூள்களையே நம்ம பயன்படுத்தணும். இது பாருங்கள், அரைத்து விட்ட சாம்பாருக்கு பயன்படுத்துகிற மாதிரியே இதுக்கும் நான் வந்து இந்த மாதிரி வத்த குழம்புக்குன்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அந்த இதை வந்து நம்ம இந்த பொடியை இதோட சேர்த்திக்கிறோம். போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா கலரி வேக வைக்கிறோம். தண்ணி விட்டு வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் தேங்காயும் ஒரே ஒரு தக்காளியும் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை இதோட நம்ம ஆட் பண்ணுறோம். எதுக்காக இதுன்னு சொன்னிங்கன்னா, அங்கே மோஸ்ட்லி வத்த குழம்புன்னு சொன்னால் நம்ம புளி மட்டும் ஊற்றிட்டு இதோடு நம்ம எடுத்துருவோம். ஆனால் இது வந்து பூண்டு குழம்பு, அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துறோம். எதுக்குன்னா வயிறு புண்ணெல்லாம் அது சரியாயிடும். இந்த பூண்டோட குணத்தோடு சேர்த்து இந்த தேங்காய் பாலும் சேர்த்து சாப்பிட்றப்போ வயிறு புண்கள் சீக்கிரமாக குணமாகும். வந்து ரெகுலராகவே வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வெறும் பூண்டு வெங்காயம் மட்டும் போட்டு நீங்கள் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லதுன்னு. தேங்காய் பால் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. வத்த குழம்பு அப்படின்னு நம்ம தேங்காய் பால் சேர்க்க மாட்டோம். ஆனால் இதில் வந்து பூண்டு குழம்புக்கு நம்ம சேர்த்திருக்கோம். அதுவும் நன்மைக்காக தான்.